Hey guys, welcome back to my channel and this is Karthik and in this video என்னோட GoPro Hero Action Camera 9 வந்து வாரண்டில ரீப்ளேஸ் பண்ணி ஒரு புது கேமரா வந்து நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்து ஷிப் பண்ணி நேத்து வந்து கிடைச்சிருக்கு. சோ அந்த கேமராவோட அன்பாக்சிங் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இது வந்து வாரண்டில GoPro கேமராஸ் வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணனும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டுருப்பேன். சோ அத வந்து அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. சோ அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க இப்போ அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். So இதான் வந்து எனக்கு வந்து சிங்கப்பூர்ல இருந்து நேத்து வந்து எனக்கு ஷிப் பண்ண GoPro Hero Action Camera 9 ரீப்ளேஸ்மென்ட் கேமரா. ஸோ இந்த கேமரா தான் நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதை ஆல்ரெடி நான் வந்து ஓப்பன் பண்ணி நேற்று பார்த்துட்டேன் கேமரா இருக்கா இல்லையா, எப்படி இருக்குது, எப்படி அமைச்சிருக்காங்கன்ட்டு. ஸோ ஒரு அன்பாக்சிங் ஃபீல்க்காக நான் அப்படியே இந்த பாக்ஸோட வந்து இப்போ உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்க போகிறேன். இதெல்லாம் ஷிப்மெண்ட் டீட்டெயில்ஸு என்னோட அந்த டீட்டெயில்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ டேப் இஸ் பில்ட் ஆன் ஆஃப்டர். ஓகே, ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. இதில் வந்து Hero 9 Black வாரண்டி ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு போட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது குட்டியாக. ஸோ இது உள்ளே தான் நம்மளோட கேமரா வச்சுருக்காங்க. இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கேமரா that I got yesterday. இதில் பார்த்தீங்கன்னா வெறும் கேமரா மட்டும் தான் வச்சுருக்காங்க, வேறு எதுவுமே வைக்கல. பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நான் வந்து யூஸ் பண்ணலை. ஸோ இனிமேல் தான் யூஸ் பண்ணி செக் பண்ணணும். பட் ஆனால் இப்படி தான் அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி பாக்ஸு நான் இங்கேருந்து அனுப்பும்போது என்னோட டேமேஜ் கேமரா பார்த்திங்கன்னா வெறும் கேமரா மட்டும் தான் அனுப்பிச்சேன். அந்த கேஸோ இல்லைனா வந்து பேட்ரியோ மெமரி கார்டோ எதுவுமே அனுப்பலை. ஒன்லி கேமரா மட்டும் தான் அனுப்பிச்சேன். அதே மாதிரி அவங்க ரீப்ளேஸ் பண்ணி அனுப்பும் போதும் ஒன்லி இந்த கேமரா மட்டும் தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதை ஆன் பண்ணி இப்போ நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ GoPro Hero Action Camera 9 and ஸோ இன்னும் ஸ்க்ரீன் கார்டெலாம் வாங்கி இனிமேல் தான் இது வந்து லென்ஸு டிஸ்பிளேலாம் போடணும், இல்லைனா ஸ்க்ராட்ச் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கேஸ் போடலன்னு நினைக்கிறேன். ஸோ பேட்ரி நம்ம இன்னும் ஓப்பன் பண்ணல. ஸோ பேட்ரி போட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த GoPro Hero Action Camera 9 வந்து நம்ம யூஸ் பண்ணி ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். பேட்ரி பார்த்திங்கன்னா என்னோடய பழைய கேமராவோட பேட்ரி தான். ஸோ நான் இங்கே ரீப்ளேஸ்மெண்ட்க்கு அனுப்பும் போதும் இந்த கேமரா மட்டும்தான் அனுப்பினேன். ஸோ அதனால் அந்த பழைய பேட்ரி சார்ஜ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இதை போட்டு நம்ம ஆன் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது மைக்கு, அதுக்கப்புறம் பேட்ரிக்கு லிட் இங்கே இருக்குது, அப்புறம் லென்ஸு, அப்புறம் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்பிளே, அப்புறம் ஷட்டர் பட்டன் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இங்கே ஒரு பட்டன் இருக்குது, இது வந்து ஆன் ஆஃப், அப்புறம் இது வந்து ஷட்டர் பட்டன். ஸோ இது வந்து மெயின் டிஸ்பிளே. ஸோ அப்புறம் பேட்ரி வந்து இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். இப்படி போடணுமா, இந்த சைட் போடணும், இப்படி போடணும். ஓகே, பேட்ரி உள்ளே போட்டு லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ ஒன் கிளிக் ஆன் ஆகிடுச்சு. ஸோ சார்ஜ் வந்து நான் ஆல்ரெடி வந்து அந்த பேட்டரியில் வந்து நான் ஆல்ரெடி எக்ஸ்டர்னல் சார்ஜை யூஸ் பண்ணி ஃபுல் சார்ஜ் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லாங்குவேஜ் செட் பண்ணுவோம், இங்கிலீஷ். By using this GoPro, I agree. Turn on tag to your footage with location speed. Okay, on. Install the GoPro app on your phone to finish the setup. Leave your camera on and follow the app instructions. சரி, ஓகே. ஸோ இந்த ஆப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் முடிச்சுட்டு நம்ம அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போது GoPro ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இந்த கேமரா வந்து அதோட சிங்க் ஆகிடுச்சு. அப்புறம் நேமையும் வந்து கஷ்டமாக வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ எப்போயுமே ஜிபி ஒரு சீரியல் நம்பரில் இருக்கும் கேமரா நேமு, நம்ம வந்து வேறு பேரில் கூட மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆப்புக்கும் ஃபோனுக்கும் சிங்க் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கேமரா SD கார்டு போடல, அதனால் வந்து நோ SD கார்டு அப்படிங்கிற எரர் வருது. SD கார்டு போட்டுருவோம். கார்டு பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து GoProஸ்க்கு வந்து A2 கார்டு தான் யூஸ் பண்ணுவோம். A1 கார்டு வாங்கினீங்கன்னா அது வந்து சப்போர்ட் ஆகாது. நான் ஆல்ரெடி என்னோடய பழைய கேமரா வச்சுருக்கும் போது தெரியாமல் A1 கேமரா வாங்கி அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா அது வந்து ஒரு சிக்கிமுக்கு டூர் போனோம். அங்கே போய் பார்த்தா அப்புறம் ரெக்கார்டே பண்ணல. ஸோ அப்புறம் GoPro எடுத்துகிட்டு போனதே வேஸ்ட் ஆகிடுச்சு. அப்புறம் திருப்பி வந்து தான் இந்த மாதிரி A2 கார்டு
ஸோ இந்த A2 கார்டு 128 GB இதை வாங்கி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் எந்த இஷ்யூஸுமே வரல. இது எதுக்குன்னா வந்து இந்த 4K அப்புறம் சினிமேட்டிக் வீடியோலாம் எடுக்கும் போது இந்த கார்டு தான் சப்போர்ட் ஆகும். அந்த A1 கார்டு வந்து சப்போர்ட் ஆகாது. கேமரா இது இப்போது ஆனில் இருக்கும் போதே கார்டு வந்து இன்சர்ட் பண்ணிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ டைட்டாக இருக்குது இந்த லிட்டு. ஸோ இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கார்டு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. 3 hours வந்து நம்ம வந்து இன்னும் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். சார்ஜ் பார்த்திங்கன்னா 89% இருக்குது. அண்ட் மோட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் 1080p அப்புறமா வந்து 60 FPS வித் வைடில் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே பார்த்திங்கன்னா GoPro 9ல் பார்த்திங்கன்னா டைம் லேப்ஸு, அதுக்கப்புறம் வந்து வீடியோ, அப்புறம் வந்து ஃபோட்டோ, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டைம் லேப்ஸில் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா டைம் வார்ப்பு, டைம் லேப்ஸ், நைட் லேப்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எடிட் பண்ணி நம்மளோட அந்த ஃப்ரேம்ஸ் எத்தனை ஃப்ரேம்ஸ் வேணும், அப்புறம் ஆங்கிள் வந்து என்ன ஆங்கிள் வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு, அதுக்கப்புறமா வந்து ஆக்டிவிட்டி, சினிமேட்டிக், ஸ்லோ மோஷன் இருக்குது. ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 1080p அந்த ரெசல்யூஷனில் வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். ஆக்டிவிட்டி வந்து 2.7K அண்ட் சினிமேட்டிக் வந்து 4K, ஸ்லோ மோஷன் வந்து 1080p ரெக்கார்ட் ஆகும். ஸோ நான் எப்போயுமே வந்து ஸ்டாண்டர்ட் வந்து இங்கே 60 இருக்கும். நான் வந்து அது எப்போயுமே வந்து ஒரு 120 இல்லைனா 200 அந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து ஃப்ரேம்ஸ் per செகண்ட் வந்து வச்சுப்பேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது ஸ்லோ மோஷன்லாம் எடுத்தோம்னா டீட்டெயில்ஸ் வந்து நிறைய கவர் ஆகும். ஸோ இதுவுமே நான் வந்து யூடியூப்பில் தான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் என் பழைய கேமராவில் வந்து அப்படி தான் ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்தீங்கன்னா 120 இல்லைனா 200 மேக்ஸிமம் எவ்வளோ ஃப்ரேம்ஸ்னால வைக்க முடியுமோ அதை வச்சுட்டு தான் நான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டண்ட், அதுக்கப்புறமா வந்து கேமரா லாக்கு, அப்புறமா ப்ரிஃபரன்சஸ்ன்னு சொல்லி மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த பீப்ஸ் ஆஃப், ஏன்னா நான் எப்போவுமே வந்து பீப் ஆஃப் பண்ணி தான் வச்சுப்பேன். ஏன்னா வந்து பேட்ரி வந்து அதிகமாக வந்து இந்த வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறமா வந்து பீப் இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து சார்ஜ் எடுக்கும். அப்படிங்கிறனால இதெல்லாம் ஆஃப் பண்ணி தான் வச்சுருவேன். இது வந்து குயிக் கேப்சர். ஓகே, ஸோ இது வந்து குயிக் கேப்சர் வந்து எப்போயுமே ஆனில் தான் வச்சுப்பேன். ஏன்னா நம்ம போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து நம்ம இந்த செட்டிங்ஸ்லாம் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிடும், இல்லை வந்து ஒரு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். டக்குன்னு ஒரு கேப்சர் பண்ணணும்னா இது இந்த குயிக் கேப்சர் மோட ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு ஜஸ்ட்டாக வந்து கேமரா ஆஃபில் இருந்தாலும் ஒரு கிளிக்கில் வந்து அது வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடும். இது வந்து ஸ்க்ரீன் லாக் வந்து நான் எப்போவுமே ஆஃபில் தான் வச்சுப்பேன். கிரிட் ஆன், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ். ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் வந்து இப்போ வந்து எனேபிளில் தான் இருக்குது. ஸோ நம்ம வேணாம் ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம்னாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து மேக்ஸிமம் மோடா. ஸோ இது நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அந்த மேக்ஸ் மோடு, அதனால் அதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து லென்ஸில் நான் இந்த ஸ்டிக்கரை பிரிக்கல, அதனால தான் நமக்கு இந்த மாதிரி வருது. ஸோ இது வந்து நான் டெம்பர்ட் வந்து ஆர்டர் பண்ணி இது வந்து டெம்பர்ட் போட்டு தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராச்சஸ் வந்து நிறையவே வந்துடும். ஸோ இப்போ லாக்டவுன் அப்படிங்கிறதுனால வந்து இப்போ ஆர்டர் பண்ணாலும் 2 weeks கழிச்சு தான் வரும்னு நினைக்கிறேன். லென்ஸில் மட்டும் எடுத்துப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அது கிளியராக இருக்கும். ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் அப்புறம் வந்து ஃபோட்டோ வீடியோ ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் லாக், கனெக்ஷன்ஸ், வயர்லெஸ் கனெக்ஷன் எப்போயுமே ஆனில் இருந்தால் தான் கேமராவோட சிங்க் ஆகும். கனெக்ட் டிவைஸ் வந்து ரிமோட்டு நம்மக்கிட்ட இல்லை, அதுவும் எதுக்கு. யூஎஸ்பி கனெக்ஷன். ஓகே, ஸோ இதுதான் தேடிட்டு இருந்தேன். யூஎஸ்பி கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிபியில் வச்சா தான் வந்து கேமராவோட வந்து நீங்கள் வந்து உங்கள் கேமரா வந்து உங்கள் லேப்டாப்பில் டெஸ்க்டாப்பில் கனெக்ட் பண்ணும்போது ஃபைல்ஸ்லாம் ரீட் பண்ணணும்னா எம்டிபி இந்த ஆப்ஷனில் வச்சா தான் அது வந்து ஃபைல்ஸ் ரீட் பண்ண முடியும்.
கேமரா இன்ஃபோ என் லைஃப் ஆஃப் கார்த்திக் என் சேனல் பேரே மாற்றிட்டேன். வைஃபை பேண்டு. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இந்த கேமராவோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆப்பில் ஏதாவது இஷ்யூ வந்ததுன்னா இந்த ஃப்ரீக்வன்சியை வந்து நான் அப்பப்போ மாற்றி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் வைஃபை பேண்டை. அதுக்கப்புறம் ரீசெட் கனெக்ஷன்ஸ்லாம் வேணாம். ப்ரிஃபரன்சஸ் வந்து ஜென்ரல், பீப் வால்யூம், மீடியம், குயிக் கேப்சர் ஆனு, see the volume of your camera alerts, default preset auto power off 15 minutes, LEDs all on, anti-flicker 60 Hz. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ரொம்ப லைட் இருக்க இடத்துலலாம் நீங்கள் போய் ஷூட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளிக்கர் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இது நினைக்கிறேன். டைமு, டேட் ஃபார்மேட் இதெல்லாம் இருக்குது. ஜென்ரல் வாய்ஸ் கண்ட்ரோல் ஆஃபில் இருக்குது. வேக்கப் ஆன் இதுவும் வந்து அதை ஆன் பண்ண தான் ஆன் பண்ண முடியும். கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து என்னென்ன வாய்ஸ் கமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். கோப்ரோ கேப்சர், ஸ்டாப் கேப்சர் இதெல்லாம் வந்து அந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் எனேபிள் பண்ணி நீங்கள் இதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து கேமரா வந்து உங்கள் கமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே பெர்ஃபார்ம் பண்ணும். பட் ஆனால் எனக்கு அது வந்து கொஞ்சம் பேட்ரி வந்து சார்ஜ் எடுக்கும். ஏன்னா வந்து வாய்ஸ் கமாண்ட் வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணிவிட்டு கேமரா ஆஃப் பண்ணாலுமே அது வந்து உள்ளுக்குள்ளே வந்து அந்த கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் அது சார்ஜ் அதிகம் இருக்குமோ அப்படிங்கிறதுனால நான் வந்து அதை யூஸ் பண்ண மாட்டேன். displays, orientation, screensaver, brightness, mods, about முக்கியமாக ஓகே. ஸோ அப்டேட்ஸ் எதாவது இருந்தால் ஆப்பில் போய் நம்ம அப்டேட் பண்ணி சிங்க் பண்ணிக்கலாம். கேமரா இன்ஃபோ நம்ம காமிச்சாச்சு. பேட்ரி இன்ஃபோ எக்ஸலண்ட் கம்பேட்டபிள். ஸோ இந்த பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா டெல்சினில் இருக்க பேட்ரி அதோட கம்பேட்டபிள் ஆகும். ஏன்னா கோப்ரோட பேட்ரி பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பேட்ரியோ இல்லைனா அந்த எக்ஸ்டர்னல் சார்ஜரோ பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் 5000 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அது ரொம்பவே காசு அதிகம். யூஎஸில் இருந்தீங்கன்னா அது ரொம்பவே சீப்பாக இருக்கும். ஸோ அங்கேருந்து யாராவது இங்கே வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஆக்சரிஸ்லாம், கோப்ரோ ஆக்சரிஸ்லாம் அங்கேயே சீப்பாக வாங்கிக்கோங்க. ஸோ எனக்கு அங்கே அந்த மாதிரி யாரும் இல்லை அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணிட்டேன்னா டெல்சினில் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் சார்ஜர் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் வாங்கி அதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 2 பேட்ரி கொடுக்குறாங்க. ஸோ அந்த பேட்ரியோட சப்போர்ட் ஆகும். அதெல்லாம் நான் இப்போ வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரீசெட்டுங்கிறது என்கிட்ட வந்து எல்லாத்தையும் வந்து எல்லா ஆப்ஷன்ஸையும் ரீசெட் பண்ணிக்கிறதுக்கு. அபவுட் ரெகுலேட்டரி சரி ஓகே இதெல்லாம் இருக்குது நமக்கு. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ கோப்ரோவில் வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல வீடியோ ஸ்டாண்டர்டில் வச்சு ஷூட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ கேமரா பார்த்திங்கன்னா அந்த கேஸ் வந்து என்னோடய பழைய கேமராக்கு நான் வச்சுருந்தேன். ஸோ அந்த ரப்பர் கேஸு. ஸோ இதே நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டெம்பர்டு வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா நான் வச்சுருந்தேன். லென்ஸுக்கு மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்தது. பழைய கோப்ரோக்கு வாங்கினது ஒரே ஒரு லென்ஸோட அந்த டெம்பர்டு மட்டும் இருந்தது. அதை நான் போட்டேன். ஏன்னா அது வந்து ரொம்பவே ரிஸ்கி. அப்படியே யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நிறைய ஸ்க்ராச்சஸ் வரும். ஸோ அதனால் மற்ற இதெல்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணல. இங்கே இருக்க டிஸ்பிளேயில் இருக்க அந்த ஸ்டிக்கர்லாம். ஸோ அதில் வந்து டெம்பர்டு வந்து வாங்கினதுக்கப்புறமா தான் இதை ரிமூவ் பண்ணிட்டு அந்த டெம்பர்ட் போடணும். அண்ட் இந்த ஸ்டிக்கு பார்த்திங்கன்னா லைக் என்னோடய பழைய கேமராக்கு நான் வாங்கினது தான். ஸோ இது வந்து இந்த அமேசானில் வந்து 42in1 அப்படிங்கிற ஒரு ஆக்சசரிஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த யான்ட்ராலி அந்த கேஜெட்ஸில் வந்தது தான் இந்த ஷார்ட்டி தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ இது இப்போ நம்ம இதோட அட்டாச் பண்ணி கொஞ்சம் ஷார்ட்ஸ் எடுத்து பார்ப்போம். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது உள்ளே போகிறதுக்கு. போயாச்சு. ஸோ கரெக்டாக வந்து ஸ்க்ரூ பண்ணுங்கள், இல்லைனா வந்து ஷேக் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து டைட் பண்ணியாச்சு இதை. ஓகே, ஸோ கேமரா ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து நிறைய ஷார்ட்ஸ் எடுத்து பார்ப்போம் எப்படி எல்லா ஷார்ட்ஸும் வந்திருக்கு அப்படின்ட்டு. எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டைம் லேப்ஸு அப்புறம் வந்து நிறைய மோடில் போட்டு இப்போ ஷூட் பண்ணி பார்ப்போம். வாங்க போகலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம கோப்ரோ ஹீரோ ஆக்ஷன் கேமரா 9 வந்து சூப்பர் வியூவில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ
இப்போ ஃப்ரண்ட் கேமில் வந்து லைக் டிஸ்பிளே வந்து ஃப்ரண்ட்டில் இங்கே திருப்பி இப்படி பார்த்துட்ருக்கேன். இது வந்து ஒயிட் ஃப்ரேம். This is linear. Linear plus horizontal leveling. Narrow. இது வந்து narrow frame. நான் வந்து சூப்பர் வியூவில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ஒயிட் ஃப்ரேம். This is linear. இது வந்து narrow frame. ஸோ நான் எப்போவுமே யூஸ்வலாக ரெக்கார்ட் பண்ணுறது ஸ்டாண்டர்டில். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வச்சுட்டு எஃபிஎஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு 120 இல்லை 200 அந்த மேக்ஸிமம் எஃபிஎஸ் வச்சு அப்படி தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதும் ஸ்டாண்டர்டில் ஒயிட்டில் வச்சுருக்க ஃப்ரேம் தான். ஸோ மோட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்டிவிட்டி மோடில் இருக்குது. ஸோ ஆக்டிவிட்டி மோடில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் இது வந்து சினிமாட்டிக் 4Kல ரெக்கார்ட் பண்ணும். அண்ட் இது வந்து ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த ஆக்ஷன் கேமரா வாங்கினதே வந்து நிறைய வந்து அண்டர் வாட்டர் ஷாட்ஸ் நிறைய எடுக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பைக்கிங், அப்புறமா வந்து ஒரு vlog எடுக்கணும்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த ஆக்ஷன் கேமரா வாங்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்டர் வாட்டர் ஷாட்ஸ் எங்கள் பாண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதுலேயே வந்து இப்போ விட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. லிட்டு க்ளோஸாக இருக்கா இல்லைன்னு பார்த்துக்கணும், இல்லைன்னா வந்து கண்டமாயிடும். ஸோ எப்படி வந்துருக்கு ஷார்ட்டுன்னு எடிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே இன்னொரு பாண்ட் இருக்குது. இது வந்து இன்னொரு ஃபிஷ் பாண்டு. ஸோ இதுலேயும் விட்டு பார்க்குறேன். இது போட்டால் வருவானுங்க. வாடா வாடா வாடா. ஸோ கைஸ், நம்ம கோப்ரோ வந்து இந்த ரீப்ளேஸ்மெண்ட் கேமரா வந்து அன்பாக்ஸ் பண்ணி நிறைய மோடு, நிறைய ஃப்ரேம் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் எடுத்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ யாராவது வந்து இப்போ மாதிரி எப்படி வந்து வாரண்டியில் வந்து கேமரா எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும், இல்லைனா வந்து ஹீரோ 9 ஆக்ஷன் கேமரா பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் என் சேனலில் இனிமேல் போடுவேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். பை.